ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் டிவி. தாய்க்கு உதவும் கருடன். நாட்கள் செல்ல செல்ல கத்ருவின் கொடுமைகளும் அவள் செய்து வந்த செயல்களின் தன்மைகளும் எல்லை மீறி செல்லத் துவங்கின. ஒவ்வொரு நாளும் தன்னுடன் பிறந்த சகோதரி என்று கூட பாராமல் வினதைக்கு பலவிதமான இன்னல்களை செய்து கொண்டே இருந்தாள். இவ்விதமாக சென்று கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் தன்னையும் தன்னுடைய 1000 குழந்தைகளையும் சுமந்து கொண்டு கடலுக்குள் சென்று அங்கு விட வேண்டும் என்று ஆணையிட்டாள். கத்ருவுடைய ஆணையை மீற முடியாமல் அவளையும் அவளுடைய 1000 புத்திரர்களையும் சுமக்க முடியாமல் சுமந்து கடலுக்குள் சென்று அவள் சொன்ன இடத்தில் விட்டாள் வினதை. தன்னுடைய தாயார் அனுபவித்து வரும் இந்த கொடுமைகளில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுவிக்க வேண்டும் என்று வாலிபனாக வளர்ந்திருந்த கருடன் எண்ணினான். பின்பு தன்னுடைய சித்தியான கத்ருவிடம் சென்று தன்னுடைய தாயை விடுவிக்க நான் உங்களுக்கு என்ன செய்து தர வேண்டும் என்று வினவினான். பின்பு சிறிது யோசித்த கருடனிடம், தேவர்கள் அருந்தி நீண்ட நாட்கள் உயிர் வாழ உதவியாக இருக்கின்ற அமிர்தத்தை நீ எனக்காக இங்கு கொண்டு வா. நான் உனது தாயை விடுதலை செய்கின்றேன். இனிமேல் உனது தாய் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை என்று கூறினாள் கத்ரு. என்னுடைய தாயை விடுதலை செய்வதற்காக நான் எதையும் செய்வேன் என்று மனதளவில் எண்ணிக்கொண்டு தேவலோகம் செல்ல ஆயத்தமானான் கருடன். பின்னர் அமிர்தத்தை எடுத்துவர செல்வதற்கு முன்னால் தனது தாயான வினதையிடம் சென்று நிகழ்ந்ததை உரைத்து, தாயே, நான் மேற்கொள்ளும் இந்த பயணமும் செய்ய இருக்கின்ற இந்த காரியமும் நன்முறையில் அமைந்து வெற்றியுடன் திரும்பி வர எனக்கு ஆசி புரியுங்கள் என்று கூறினான் கருடன். கருடனின் தாயார் சூரியன், சந்திரன் இருவரிடமும் தனது புதல்வனுக்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டார். அதனால் அவர்களும் கருடனின் இறகுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக அசரீரி மூலமாக கூறினார்கள். அவர்களைப் போலவே கழுத்து மற்றும் முகத்திற்கு வாயு பகவானும் கீழ் உடம்பிற்கு அக்னி மற்றும் பிற தெய்வங்களும் பாதுகாப்பு தருவார்கள் என்றும், நீ தேவலோகத்திற்கு செல்வதற்கு முன்னால் நிஷா தலையா என்னும் பகுதியில் அரக்கர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரக்கர்களை கொன்று அவர்களின் உடலை தின்றுவிட்டு சென்றால் மட்டுமே நீ நினைத்த காரியம் நிறைவேறும். அவ்வாறு சாப்பிடவில்லை எனில் நீ தேவலோகம் செல்ல இயலாது. ஒருவேளை அரக்கர்களை கொல்வதற்கு பதிலாக அவ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்களை கொன்று சாப்பிட நேரிட்டால் அவர்கள் உன்னுடைய தொண்டை பகுதியில் நின்று சொல்ல இயலாத வலியை ஏற்படுத்தி விடுவார்கள் என கூறினார்கள். மகனே, நீ தேவலோகம் செல்வதற்கு முன்னால் உமது தந்தையான காசியப்ப முனிவரை வணங்கி அவரிடம் ஆசி பெற்று ஆலோசனை கேட்டு அதன் பின்பு தேவலோகம் செல்வாயாக என்று கூறினாள். தாயிடமிருந்து ஆசியும் ஆலோசனையும் பெற்ற பின்பு அவர்களிடமிருந்து விடைபெற்ற கருடன் தனது சிறகுகளை விரித்து ஆகாயத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினார். 2 சிறகுகளையும் சூரியன் ஒருவர் சந்திரன் ஒருவர் என பலம் கொடுக்க சிறகுகள் அசைக்க அசைக்க எழும்பிய சத்தம் மண்ணுலகம் மட்டுமல்லாது விண்ணுலகத்தில் உள்ளோருக்கும் கேட்கும் வண்ணமாக இருந்தது. தாயார் கூறிய ஆலோசனைப்படியே தனது தந்தையான காசியப்ப முனிவரை சந்தித்து அவரிடம் ஆலோசனை பெறுவதற்காக அவர் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார். தவக்கோலத்தில் இருந்து வந்த காசியப்ப முனிவர் கருடனின் வருகையை அறிந்து விழி திறந்து கருடனுக்கு வேண்டிய ஆசிகளை வழங்கிய பின் கருடனிடம், இங்கிருந்து சில தூரம் பயணம் செய்தால் அங்கே ஒரு குளத்தை காண்பாய். அந்த குளத்தில் ஒரு பெரிய ஆமையும் யானையும் இருக்கும். அந்த இரண்டையுமே நீ கொன்று உண்ட பின்னர் தான் நீ தேவலோகம் செல்வதற்கான பயணத்தை மேற்கொள்ள முடியும். இதை கேட்டதும் கருடன், நான் எதற்காக அந்த யானையையும் ஆமையையும் கொல்ல வேண்டும் என்று வினவினார். அதற்கு காசியப்ப முனிவர், இறைவன் படைத்த இந்த உலகத்தில் எந்தவொரு உயிரினமும் பிறப்பெடுக்குமாயின் அதற்கு காரணம் இல்லாமல் காரியம் எதுவும் இல்லை என்று கூறினார். இப்பிறவியில் யானையாகவும் ஆமையாகவும் பிறப்பெடுத்திருக்கும் இவர்கள் முற்பிறவியில் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து சகோதரர்களாகவும் செல்வ சீமான்களாகவும் வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் வளர்ந்து வரும் தருவாயில் அவர்களுடைய பெற்றோர்கள் இறந்து போயினர். உடனிருப்பவர்களின் பேச்சுக்களை கேட்டு சரி எது தவறு எது என்று புரியாமல் சகோதரர்கள் இருவரும் சொத்துக்காக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருந்தனர். அவர்களின் சண்டையானது ஒருவரை ஒருவர் கொல்லுமளவிற்கு செல்லத் துவங்கியது. இவர்களுடைய சண்டை இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருப்பதினால் அந்த குளத்தில் எந்த முனிவர்களாலும் குளிக்கவும் முடியவில்லை. மேலும் இவர்களின் சண்டையால் ஏற்படும் அமைதியற்ற சூழ்நிலையால் வனத்தில் தவமும் செய்ய முடியவில்லை. மேலும் அவர்கள் இருவரும் என்னுடைய சந்ததிகளால் மட்டுமே வெல்ல முடியும் என்பதினால் நீ அவர்களை வென்று கொள்வதால் அந்த வனத்தில் தவம் புரிபவர்களுக்கு ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் அகலும் என்று கூறினார். காசியப்ப முனிவர் கருடனிடம், யானை மற்றும் ஆமையை உண்பதனால் உனக்கு சக்திகள் அதிகரிக்கும் என்று கூறினார். மேலும் அந்த சக்தியினால் நீ தேவலோகம் செல்வதற்கு பல தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை தகர்த்தெறியும் வலிமையும் ஆற்றலும் அதிகரிக்கும் என்று கூறி கருடனுக்கு ஆசிகள் வழங்கினார். கருடனும் காசியப்ப முனிவர் உரைத்தது போலவே பயணம் மேற்கொண்டு வனத்தின் நடுவில் இருந்த குளத்திற்கு சென்றான்.